நம்மள நிறைய பேர் வீட்டில் ஒரு காமனான ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும், இல்லை ஃபேனே ரொட்டேட் ஆகாது. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு தான் இந்த வீடியோவில் சொல்யூஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம் கைஸ், வித் ப்ராக்டிகல் எக்ஸ்பிளேஷன். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி கைஸ், வீடியோ அப்லோட் பண்ண கிட்டத்தட்ட 3 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இனிமேட்டு அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி, திஸ் இஸ் யுவர் Dineshsachin, வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் Edutech. ஃபேன் ஏன் ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை வந்து ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து மெக்கானிக்கல் சைடு, இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல் சைடு. ஸோ மெக்கானிக்கல் சைடு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியரிங். ஸோ ஃபேனுடைய மேல்புறத்தில் பியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த பியரிங்க்கு லூப்ரிகேஷன் கம்மியாச்சுன்னா ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். ஸோ பியரிங் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிக்ஷன் கம்மி பண்ணி ஃபேனை ஈஸியாக ரொட்டேட் ஆக வைக்கிறதுக்காக பியரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பியரிங் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா டைட் ஆயிடும். ஸோ அது டைட் ஆகும்போது நம்ம ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆயில் அந்த பியரிங்கில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் கொஞ்சம் வேகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளேட் இம்பேலன்ஸ். ஸோ ஃபேனில் வந்து 3 பிளேட்ஸ் இருக்கும். ஸோ ஃபேனுக்கு ஃபேன் அது வந்து வேரி ஆகும். பட் நம்ம 3 பிளேட்ஸ் ஃபேனே எடுத்துப்போம். ஸோ அதில் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று பிளேடு வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்காது. ஒன்று வந்து வேறு ஷேப்பில் இருக்கும், இன்னொன்று வந்து வேறு ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேனுடைய ஸ்பீடு வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக மெக்கானிக்கலில் வர ப்ராப்ளம். ஸோ இஃப் சப்போஸ் உங்கள் ஃபேன் வந்து ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் வந்து லூப்ரிகேட் பண்ணுங்கள் பியரிங்க்கு, தென் வந்து பிளேட் பேலன்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் சைடில் என்ன ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே இதுதான் ரொம்ப காமனான வர ஒரு ப்ராப்ளம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் கண்டென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேனுடைய மேல்புறத்தில் ஒயிட் கலரில் இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் கண்டென்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டியை இழந்துடும். ஸோ அப்படி ப்ராப்பர்ட்டியை கம்மியாகும் போது நம்மளுடைய ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ கிட்டத்தட்ட 90% ஃபேன் ஸ்லோ வரதுக்கான காரணம் இந்த கெப்பாசிட்டர் தான். ஸோ இந்த கெப்பாசிட்டர் அதோட ப்ராப்பர்ட்டி இழந்துறதுனால அந்த கெப்பாசிட்டரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேன் வந்து ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும். ஸோ நாலாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வைண்டிங். ஸோ ஃபேனுக்குள்ளார வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த வைண்டிங் ஏதாவது கட் ஆயிருந்துச்சு, ஏதாவது ஒரு வைண்டிங் அப்படின்னும் போது ஃபேன் வந்து ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஷாப்புக்கு கொண்டு போய் தான் சரி பண்ண முடியும். பட் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 3 ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம வீட்டிலேயே பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பிளேட் இம்பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ மூணாவது விஷயம் கெப்பாசிட்டர். ஸோ மோஸ்ட்லி காமனாக வர ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா கெப்பாசிட்டர் அதோட ப்ராப்பர்ட்டி இழக்கும் போது நம்மளோட ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேனில் இருக்க மெக்கானிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபேனோடைய 3 பிளேடோட ஆங்கிளுமே ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். லைக் வந்து அந்த 3 பிளேடோட ஆங்கிளுமே வந்து டிஃபர் ஆகி இருந்துச்சுனாலும் நமக்கு காற்று சரியாக வர்றதுக்கான ரீசனாக இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து 3 ஆங்கிளுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பியரிங். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த இடத்துல பியரிங் பார்ப்பீங்க. ஸோ இந்த பியரிங்கில் வராய்வு தன்மை அதிகமாகிடுச்சினாலும் நமக்கு வந்து ஃபேன் ஸ்லோவாக சுற்றும். ஸோ அதுக்காக வந்து ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கே ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். இதுக்கு பேர் தான் வந்து கெப்பாசிட்டர் இல்லைனா கண்டென்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இது வீக் ஆகிறதுனால தான் வந்து ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இருக்கிறதும் ஒன் டைப் ஆஃப் கெப்பாசிட்டர் தான். ஸோ நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் கெப்பாசிட்டர் தான். ஸோ இதுவும் யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக வச்சுருக்க அந்த ரவுண்ட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணலாம். நார்மலாக ஃபேன்லேருந்து 3 ஒயர்ஸ் தான் வெளியில் வரும். பட் ஆனால் இங்கே 4 ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரீன் ஒயர் அது வந்து எர்த்திங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேனுன்னு கிடையாது, எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து எர்த்திங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம உயிரியை கூட அது காப்பாற்றுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. லைக் எர்த்திங் வந்து ஸோ எர்த்திங் எப்பயுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லையுமே செக் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு எர்த்திங் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரில, இல்லை எர்த்திங் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தெரில அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபேனுக்கு வரும். ஸோ ஃபேனில் வந்து 3 ஒயர் வருது இல்லைங்களா. ஸோ ஒன்று வந்து எர்த்திங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த 3 ஒயரில் ஒரு ஒயர் வந்து டேரெக்டாக வந்து லைனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து டேரெக்டாக லைனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு ரெட் கலர் ஒயர் இருக்கும். ஸோ அந்த ஒயர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்றும் கிடையாது, கெப்பாசிட்டர் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இன் பிட்வீனில் கெப்பாசிட்டர் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஒயர் வரும். அதுலேருந்து கெப்பாசிட்டரில் 2 டெர்மினல் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதில் ஒரு டெர்மினல் வந்து ஃபேன்லேருந்து வர அவுட்புட்டுக்கும், இன்னொரு டெர்மினல் வந்து லைனுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பிளாக் டெர்மினல் வந்து டேரெக்டாக வந்து நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபேனோட கெப்பாசிட்டர் கனெக்ஷன். ஸோ ஃபோர்த் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காயில் இன் பிட்வீனில் ஏதாவது வைண்டிங் கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஃபேன் ஸ்லோ சுற்றும், இல்லை சம்டைம்ஸ் சுற்றவே சுற்றாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எந்த வைண்டிங் வந்து கட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த வைண்டிங்கை வந்து ரிப்ளேஸ் பண்ணுவோம். லைக் வந்து அந்த வைண்டிங் கழட்டிட்டு புதுசாக வைண்டிங் பண்ணோம். ஸோ இது மோஸ்ட்லி வந்து வீட்டில் பண்ணுறது கஷ்டம் தான். பண்ண முடியாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக பண்ணலாம். இஃப் சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து கடையில் கொடுத்து கூட பண்ணிக்கலாம்.
ஸோ கைஸ் வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிஸ்லைக் பண்ணால் தான் தெரியும் வீடியோவில் கண்டென்ட் அண்ட் குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. ஐ ட்ரை டு இம்ப்ரூவ் ஃப்ரம் மை சைடு கைஸ். தென் ஸ்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதை பார்த்து நான் அதுக்கு தனியாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பி சேஃப், பாய்.